ஜான் ஜெபராஜ் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு ஏழ்மை நிலைமையிலே தான். அவர் அதிகமாக சொல்லியிருக்காரு, நான் ஒரு வசதி இல்லாத வீட்டில் வாழ்ந்திருக்கேன். ஒரு ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது. இப்படியாப்பட்ட வீட்டிலலாம் நான் வாழ்ந்திருக்கேன். எங்கள் வீடு இப்படியாப்பட்ட நிலைமையில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து +1 +2 படிச்சுட்டு பைபிள் காலேஜ் போய் சேர்ந்துருக்காரு. பைபிள் காலேஜ் போய் சேர்ந்த பிறகும் ஃபீஸ் கட்ட முடியல. அங்கே அந்த பைபிள் காலேஜில் ஃபீஸ் அதிகம். அது ஒரு பாஸ்டர் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாரு. அதில் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆள் ஆகிட்டார். திறமைகளை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டார். ஒரு ஆங்கிலம் பேசுகிறதுக்கோ மற்ற பாட்டு திறமையில், மியூசிக் திறமையில் கொஞ்சம் இருந்தது. இதை வச்சு அவர் அப்படியே டெவலப் ஆனார். டெவலப் ஆகி ஒரு ஊழியம் பண்ணலாமே அப்படின்னு வரும்போது முதல் முறையாக ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணால் ஒரு சபையில் பேசும்போது 100 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 150. இதை மாதிரி தான் அவர் ஆரம்பித்தார். இப்போ பாருங்க 1000மோ லட்சமோ கோடிகளமாக கொட்டுது. இவருடைய ஊழியத்துக்கும் மோகன் சி லாசர்ஸ் அவர்கள் ஊழியத்துக்கும் இப்போ ஆகிறது கிடையாது. ஜான் ஜெபராஜ் வந்து டான்ஸ் பாட்டு மட்டும்தான், மெசேஜ் அவரும் ஒரு சர்ச்சை வச்சு நடத்துகிறார். இப்போ மோகன் சி லாசர்ஸுக்கும் இவருக்கும் ஒத்தையே வராது. எப்பவுமே என்ன, இவர் டான்ஸ் ஆடுறதுன்னா மோகன் சி லாசருக்கு பிடிக்காது. இப்போ ஜெர்சன் எடின்பர்கோ கிட்ட வந்து சேர்ந்துன்னு அவருடைய ஆட்டத்தை டான்ஸை இன்னைக்கு சரின்றார். ஆனால் மோகன் சி லாசர் வந்து ஜான் ஜெபராஜோட டான்ஸு நடவடிக்கைன்னா அவருக்கு பிடிக்காது. அதுவும் இப்போ இந்த பெண் விஷயத்தில் வர மாட்டினாரா, அது இப்போ தான் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதையும் நம்ம பார்ப்போம் வாங்க. லேவி 1 பாட்டெல்லாம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது, சாம்பவர் வடகரை. அந்த சாம்பவரோட சுரண்ட பக்கத்தில் அங்கே போய் 15 பேர் இருக்க இடத்துல தான் நான் ஊழியம் பண்ணேன். 4 தாத்தா, 2-3 பிள்ளை. அது எதுக்கு வருதுன்னே தெரியாது. வருங்க, அப்புறம் எழுப்பி விடணும், சர்ச் முடிஞ்சிருச்சு போங்க அப்படி. அப்படிதான் ஒரு மாதிரி அப்படி வருவார்கள், அசைவாடுவார்கள், அப்புறம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அங்கேயும் நின்று இப்படி தான் பாடினேன். நீர்மாற்றமே நீர்மாற்றமே எங்கள் சொந்த கையை தட்டி. அந்த பாட்டி கை இங்கே வரவே மாட்டேங்க தம்பி. பாட்டி கையை தட்டி 2வது தட்டுக்குனால 2வது ஸ்டான்ஸா முடிஞ்சிடும். நீர்மாற்றமே புடிச்சு. அப்பவும் என் கூட இருந்தார். நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் போய் ஆஃபரிங் வாங்குறேன் 100 ரூபா. எவ்வளோ ஆஃபரிங்கு? அப்புறம் 150 ரூபா. அப்போ என் கூட இருந்தார். அப்புறம் ஒரு 5000 10,000 ஆச்சு. அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், உங்களுக்குலாம் பொறாம வந்துடும். அப்பவும் என் கூட இருந்தார். பாட்டெல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அப்பவும் என் கூட இருந்தார். ஒரு கூட்டம் நம்மளுக்கு விரோதமா மாறிச்சு. அப்பவும் என் கூட இருந்தார். அவன் ஏதோ ஒரு அடிமைதனத்தில் இருக்கிறான், பாவ அடிமைதனத்தில் இருக்கிறான். அவன் வந்து சீக்கிரத்தில் வெளியே, ரொம்ப நாள் அதை பேசி கொண்டிருக்க முடியாது. அது வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஜெபெல்லாம் தேவையில்லை, வெறும் பாட்டு டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கெல்லாம் நிற்காது ரொம்ப நாள். இந்த ஊழியம் நிற்காது, ஆளு நிற்க மாட்டாங்க. ஏன்னா ஜெபத்தை இயேசு சொல்றாரு, நீ ஜெபம் பண்ண விழித்திருந்து, அப்பதான் நீ சோதனை ஜெயிக்கணும் இயேசு சொல்லுகிறார். அந்த ஆள் சொல்றேன், ஜெபம் தேவையில்லைன்னு சொன்னாங்க, யாருடைய ஆளா இருப்பாங்கன்னு நீங்களே யோசித்து கொள்ளுங்க. இங்க 2 விதமான ஊழியங்கள் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க. ஒன்று டான்ஸ் பாட்டு பாடுறது ஜான் ஜெபராஜோட ஊழியம் அப்படின்னு இவர் நினச்சின்னு செய்கிறார். மோகன் சி லாசர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது, பாஸ்டிங் ப்ரேயரு, இதெல்லாம் ஆன்லைன் ப்ரேயரு வைக்கிறது, அதுதான் ஊழியன்னு அவர் செஞ்சுன்னு இருக்கார். இங்கே ஜான் ஜெபராஜ் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துருச்சு? இல்லை உலகத்தில் உள்ள பிரச்சனையை தீர்த்துட்டாரா? உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னைக்கு பொதுவான பிரச்சனைகள், பற்றாக்குறைகள், தேவைகள் அதிகமாக இருக்குது. எல்லாருமே இங்கே பணத்தோட சுகத்தோடும் சரீர சுகத்தோடும் இருக்கல. இந்த ஜான் ஜெபராஜ் பாட்டியும் பிரசங்கத்தையும் கேட்டு யாராவது சுகமடைந்தாங்களா? எனக்கு கேன்சர் இருந்ததுங்க, சரியாயிடுச்சுங்க, எங்களுக்கு கிட்னி ஃபெயிலியராக இருந்ததுங்க, அதெல்லாம் சரியாயிடுச்சுங்க அப்படின்னு யாருன்னா சொன்னாங்களா? அல்லது மோகன் சி லாசர்ஸ் வந்து அவருடைய மெசேஜ் கொடுத்துட்டு ஹீலிங் பேசுகிறாரு, ஹீலிங் சென்டர்லாம் திறக்கிறாரு, அவர் ஏதாவது வியாதியை சரி செஞ்சாரா? இல்லை வறுமை போக்குறதுக்கு ஏதாவது வழி சொன்னாரா? இவ்வளோ காலத்தில் என்ன பிரச்சனைக்கு இந்த உலகத்தில் இவங்கெல்லாம் வழி சொன்னாங்க? எந்த பிரச்சனையும் தீர்த்து வச்சாங்க? இந்த இவ்வளோ பெரிய பைபிளை வச்சுக்கின்னு பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, பிரசங்கம் பண்ணுறதுமா இப்போ இது ஒரு வேலை? இவர்களை நம்பி போய் மணிக்கணக்கில் உட்காந்து அவருடைய மெசேஜை கேட்குறாங்களே, அவர்களுடைய நிலைமை என்ன, அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன, பற்றாக்குறைகள் என்ன, இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது என்ற ஒரு விஷயத்தை இவங்க இது வரைக்கும் சொன்னது கிடையாது. பைபிள் என்றது ஒரு பயன்படாத ஒரு புத்தகமாக மாற்றிட்டாங்க. அது ஒரு வழிபாட்டு புத்தகமாக மாற்றிட்டாங்க.
என்னது கையெடுத்து கும்பிட்டு போகிற மாதிரி. அது ஒரு செயல்படாத ஒரு சத்தியமாக மாற்றிட்டாங்க. அந்த பைபிள் சத்தியத்தை செயல்படாத வச்சுட்டாங்க. செயல்படாதபடி இவங்க அதை மாற்றி சொல்லிட்டாங்க. அந்த பைபிளை ஒரு 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 புக்கை படிக்கிறான்னா, ஒரு கதை புக்காக படிக்கிறோமானா, அதில் ஏதாவது நமக்கு ஒரு நன்மையான விஷயம் தெரியும் சொல்லுவாங்க, ஏற்படும். வாழ்வியல் சம்மந்தப்பட்டது எவ்வளோ இருக்குது, சினிமாக்கள் எவ்வளோ இருக்குது. சினிமாவை பார்த்துட்டு இன்றைக்கி எத்தனையோ பேர் திருந்தவங்களும் இருக்காங்க, திரிஞ்சு வாழ்ந்தவங்க. ஏன்னா எம்ஜிஆரை போல வாழணும், சிவாஜியை போல வாழணும், அந்த கேரக்டரில் வாழ்ந்துட்டு மறிச்சவங்க எத்தனையோ பேர். ஆனால் மோகன்சி லாசஸ் போல வாழ்ந்துக்கிறாங்களே, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்தது? மோகன்சி லாசஸ் போலயே டை அடிச்சுக்கின்னு பைபிளை தூக்கிட்டு மணிக்கணக்கில் ஓடின்னு பிரசங்கம் பண்ணிட்டு பைபிளை வீட்டில் உட்காந்து படிச்சுன்னு, வீட்டை கவனிக்காத, பிள்ளைகளை கவனிக்காத, மனைவியை கவனிக்காத, டை அடிச்சுன்னு பைபிளை தூக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடின்னு திருப்பி திருப்பி படிச்சுன்னு உட்காந்துனால இவங்களால மற்றவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் என்ன நன்மையாச்சு? இவர் ஒரு ஒரு நல்ல விஷயத்தை கூட நடைமுறைக்கு ஒத்து வர விஷயத்த இந்த வேதத்திலேருந்து மோகன்சி லாசஸ் சொன்னதே கிடையாது. ஆனால் இவர் ஜான் ஜெபராஜை பிடிச்சி திட்டாருன்னா இவர் பெரிய உத்தமனா, இவர் பெரிய உத்தம ஊழியம் செய்கிறது இவருக்கு நினைப்பு. அது உதவாத ஊழியன்றது இவருக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். மோகன்சி லாசஸ் செய்கிறது ஒரு உதவாத ஊழியம், பயன்படாத ஊழியம் அப்படின்னு அவர் வேதனைப்பட்டுங்கிறார். இயேசு கிறிஸ்து தேம்பி தேம்பி அழுதுங்கிறாரு இவருடைய பிரசங்கத்தை கேட்டு. ஐயோ, மக்களுக்கு பயன்படாத விஷயத்த சொல்கிறாரு இந்த மோகன்சி லாசஸ். மணிக்கணக்கில் இவரை நம்பி மக்கள் ஓடுறாங்களே, இவருடைய பேச்சை நம்பி இந்த மக்கள் ஓடுறாங்களேன்னு சொல்லிட்டு பாரு இயேசு கிறிஸ்து அழுத்தி உட்காந்துக்கிறார். இயேசு கிறிஸ்துவே அழ வச்ச ஒரு திறமை இந்த மோகன்சி லாசஸ் உண்டு. என்ன, அவர் மற்றவங்கள இவன் பொல்லாதவன், அவன் நடவடிக்கை சரியில்லைன்றதுல எந்தவித நியாயமும் கிடையாது. என்ன, இப்போ அப்பா என்ன செய்கிறாரு, ஒரு பிள்ளையோட அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல திட்டம் பண்ணுறார். எதிர்காலத்தில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். என்ன, அந்த பிள்ளைகள் நல்ல திறமையோடு வாழ்ந்து நல்ல வாழ்க்கையை வாழுது. அப்பா பொறுப்பு இல்லை, என்ன பொறுப்பற்ற அப்பா வந்தா, நீ படித்தா படி, நீ பள்ளிக்கூடம் போனால் போ, என்ன நீ தலைக்கு என்ன வச்சா தலைக்கு தலைமுடிய மாதத்துக்கு ஒரு முடி வெட்டலாம் கூட பரவாயில்ல, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இப்படி ஒரு பொறுப்பு இல்லாத அப்பா இருந்தா அந்த வீடு உருப்படுமா? அப்பா உதாரணமான வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டும். அப்போதான் அந்த வீடு ஓரளவுக்கு அது வளர்ந்து வரும். ஒரு பயனுள்ள வாழ்க்கையை அந்த வீட்டு மக்கள் பிள்ளைகள் வாழ்வார்கள். ஒரு உதாரணமான வாழ்க்கை இல்லையே, வேஷம் போட்டு திரிகிற எப்படி வேஷம், வேடதாரிகளுடைய வேஷம் கலையும். இப்போ ஜான் ஜெபராஜுடைய வேஷம் கலைஞ்சு போச்சா இல்லையா? இந்த இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு கர்த்தரை விட மாட்டார், அனுமதிக்க மாட்டார். எப்படி மக்களை ஏமாத்திட்டு அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க அவங்க பாருங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா நீண்ட நாட்கள் ஏமாத்துறதுக்கு விட மாட்டார். எப்படியாவது உள்ள சிக்கி இப்போ ஜான் ஜெபராஜ் சிக்கிட்டாரு. ஏன்னா அது அது பார்க்க போனால் தவறே இல்லாத மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி இருக்கும்போது இதை பெரிய பிரச்சனையாக பேசுகிறாங்க பாருங்க. அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார் கர்த்தர். என்ன, ஒரு பிரபலத்தை தான் மக்களுக்கு உதாரணமாக காட்டுவார். இந்த 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 ஊழியத்தாளர் ஜான் ஜெபராஜ் செய்கிற ஊழியத்தாளையும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, மோகன்சி லாசஸ் செய்கிற ஊழியத்தாளையும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லத்தான் இந்த விஷயங்கள்லாம் ஜான் ஜெபராஜின் வாழ்க்கையில் நடந்துக்குது. நம்மளை உற்சாகம் பண்ணதான். அதனால இதுதான் ஊழியம்னு வச்சுக்கிறாங்க பாருங்க. இது எல்லாமே ஊழியம் கிடையாது, இது எதுவுமே ஊழியம் கிடையாது. ஊழியம் என்றால் என்ன? ஊழியம் என்றால் என்னங்க? அதாவது நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் பிரயோஜனமான வாழ்க்கை வாழும், அதுதான் ஊழியம். உடன் இருப்பவர்கள் யாரு? பிள்ளைகள், பெற்றோர், மனைவி, கணவன், உறவினர்கள், இவங்களுக்கு நம்ம உதவியாக இருந்தால் அதான் ஊழியம். ஏன்னா அவங்க கஷ்டப்படும் போது 5-10 கொடுத்து நம்மளும் போய் கஷ்டப்பட்டு 4 காசு சம்பாதிச்சு அவங்க கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு 10 காசு கொடுத்து உதவி, கடன் இல்லாத வாழ்க்கையை வாழுங்க, நீங்களும் போய் 10 காசு சம்பாதிங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இன்னொரு ஊழியம்னு ஒன்று இருக்குது, இது பண விஷயத்தில் ஊழியம். இன்னொரு ஊழியம்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்முடைய உடம்புக்கு செய்யும் ஊழியம். நம்முடைய உடலுக்கு, சரீரத்துக்கு நாம் செய்யும் ஊழியம். எது ஊழியம்? எப்படி செய்யணும் இந்த சரீரத்துக்கு? அதுதான் பைபிள் ஊழியம். இந்த பைபிள் பாடி சம்பந்தப்பட்டது. இந்த சபை என்ற வார்த்தை நம்முடைய சரீரம் சம்பந்தப்பட்டது.
நம்முடைய சரீரத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த பைபிள் சத்தியத்தில் எழுதியது வேறொன்றுமல்ல. நம்முடைய சரீரமாகிய சபையை நாம் சிறப்பாகவும் சிறப்புமாகவும் வியாதி இல்லாத வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அது மாதிரி நம்முடைய உடம்புக்கு செய்யும் ஊழியம். உடம்புக்கு என்ன ஊழியம் செய்யறதுங்க? பைபிளை திருப்பி படிச்சா அது ஊழியமா? அது ஒரு வேலையாது. பைபிளை திருப்பி படிச்சா எப்படின்னா அதை நீ வணங்குற. பைபிளை ஒரு வணங்கும் பொருளாக மாற்றியாச்சு. அதில் உள்ள வசனங்களுக்கு வேலையே இல்லாத பண்ணிட்டாங்க. இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்வியல் எடுத்து சொல்லுது. இந்த உடம்புக்கு செய்யும் ஊழியம் எப்படின்னா நம்முடைய சரீரத்தை பராமரிக்கணும், நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கணும். உழைப்பு, ஓய்வு, உணவு, பராமரிப்பு, பாதுகாப்பு இதெல்லாம் சரியாக கொடுக்கணும் சரீரத்துக்கு. நான் ஊழியம் பண்ண போகிறேன், வியாதியில் தான் மாட்டுவேன். நான் கர்த்தருக்காக ஊழியம் பண்ண போகிறேன், அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு போயிட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டத்தை தான் கொடுப்பேன். ஏன்னா அப்பா அம்மா இங்கே இருப்பாங்க, நீ அங்கே உட்காந்துக்குவே, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா சொல்லுவாங்க. அப்போ வருத்தப்பட்டு நிற்பேன். யார் இது? பெந்தேகோஸ்தேக்காரங்க. ஊழியன்றது பல விஷயத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்முடைய உடலுக்கு செய்வது தான் ஊழியம், ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது தான் ஊழியம். இன்னைக்கு ஆஸ்பத்திரிகள் நிரம்பி வழியுது. ஏன்? நம்முடைய உடலுக்கு செய்யும் ஊழியத்தை சரியா செய்யல. இன்னைக்கு பைபிளத்தை மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணிட்டா அதுதான் ஊழியம், அதுதான் பிரசங்கம் யோசிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த இவருடைய பேச்சையெல்லாம் பைபிள் கணக்கில் வச்சுக்கிறது கிடையாது, இயேசுவும் கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. நம்முடைய உடலுக்கு செய்யும் ஊழியம் இதுதான். இந்த சரீரத்தை சரியாக உழைக்க வைக்கணும், உணவு கொடுக்கணும், உழைப்புக்கேற்ற ஓய்வை கொடுக்கணும். அப்போதான் நமக்கு வியாதி வராது. இன்னைக்கு மாத்திரை மையமா கையுமா அழுந்துங்கிறாங்க. முடி வெட்டுறா சொல்றது கிடையாது, நகத்தை வெட்டுறா சொல்றது கிடையாது. அப்புறம் குளிச்சாடா, சாயந்தரம்னா முகத்தை கழுவு, தலைக்கு என்ன வச்சா சொல்றது கிடையாது. ஆனா மாத்திரை போட்டியா, மருந்து போட்டியா, சிறப்பு ஊத்துனியா, இதுதான் இங்க கேள்வி கேட்குது. இங்க பாருங்க, இவங்க உண்மையை, இந்த உடலின் உண்மையை தெரியாதனால இந்த பைபிள் ஆனது நம்முடைய சரீரத்தை தான் இந்த சத்தியத்தில் மறைச்சு வச்சிருக்குது அப்படின்னு தெரியாததுனால இன்னைக்கு ஜான்ஜாபராஜ் ஒரு பக்கம் கூட்டு ஆட்டம் ஆடி கூத்து பாடி காசை கலெக்ஷன் பண்ணிருக்காரு. இந்த மோகன் சி லாசஸ் அவர்களும் இன்னைக்கு பெரிய மலைகளை கட்டி அதை ஜப இடமா மாற்றி அங்கே சிலைகளை வைத்து கைகூப்பும் இடங்களாக மாற்றி அதை போய் மக்கள் வழிபட்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தன்களையும் தன் குடும்பத்தையும் இவர்கள் கவனிப்பதில்லை. எதை பற்றியும் கவலைப்படாமல் இவர்களுடைய மக்களுடைய சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இவர்கள் பற்றி கவலைப்படாமல் இன்னைக்கு மோகன் சி லாசஸ் அவர்கள் சுகமாக பார்த்து நூற்க வேடிக்கை பார்த்துங்கிறார். நம்முடைய வாழ்க்கையை, நம்ம பாடும் கஷ்டத்தை, நம்ம படும் பண கஷ்டத்தை, நம்ம சொந்த வீடு இல்லாத நிற்கிற நடித்துள்ள அதை பார்த்து அவர் ரசித்துக் கொண்டிருக்கிறார். நண்பர்களே, இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிற வேலை. வேற ஒரு வேலையில் கஷ்டம் இல்லாத வாழணும், கடன் இல்லாத வாழணும், பிரச்சனை இல்லாத வாழணும், சந்தோஷமா குடும்பம், கணவன் மனைவி பிரியாத வாழணும், எல்லாத்திலும் விட்டு கொடுத்து சுகமாக ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று இந்த உலகத்திலே நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.